நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது LM35 டெஸ்டிங். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம ஏடிசிஸ் லேர்ன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஏடிசிலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். சம் கால்குலேஷன் தான் முக்கியம். அன்லாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் பண்ணுறது ஈஸி, பட் அதை வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற. ஸோ அந்த கால்குலேஷனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சார் இன்டர்ஃபேஸிங். ஸோ LM35ங்கிற டெம்பரேச்சர் சென்சாரை நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ LM35 பொறுத்த வரைக்கும் அது ஒரு 3 டெர்மினல் டிவைஸ். அந்த 3 டெர்மினல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பின் VCC, ரெண்டாவது பின் Dout, மூணாவது பின் கிரவுண்டு. ஸோ நான் ஆர்டினோவில் இருக்கக்கூடிய கிரவுண்டு அண்ட் VCC கொடுத்துருக்கேன். தென் டிஜிட்டல் பின்னை நேராக A0க்கு நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ளூ கலர் பின் வந்து A0ல நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த சென்சார் என்ன பண்ண போகுது, இப்போ இந்த ரூமில் இருக்க டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணி அப்படியே நேரம் நம்ம கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுக்குது. ஸோ கண்ட்ரோலர் இதோட கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலண்ட்டான டிஜிட்டல் அவுட்புட் எடுக்குது. அந்த டிஜிட்டல் அவுட்புட்டை நாம் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே LM35 டெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம்க்கு வரும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃப்ளோட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட், ஃப்ளோட்டுன்னு ஒரு கான்ஸ்டன்ட், டெம்ப்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் ஃபாரன்ஹீட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் நம்மளோட டெம்ப் பின், அதாவது A0க்கு ஈக்குவலாக 0 அப்படின்னு நான் நேம் வச்சுருக்கேன். ஸோ அனலாக் ரீட் ஆஃப் 0ன்னு சொன்னாலும் அனலாக் ரீட் ஆஃப் A0ன்னு சொன்னால் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே ஓகே. தென் வாய்டு செட்டப்பில் நான் சீரியல் கம்யூனிகேஷன் பண்ணுறனால serial டாட் பிகின் கொடுத்துருக்கேன். ஏன்னா சீரியல் அவுட்புட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் வழக்கம் போல் நான் லூப்பு. ஸோ லூப்புக்குள்ளாடி நான் இனிஷியலாக A0வை ரீட் பண்ணி டெம்புங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ டெம்பில் என்ன இருக்குது, டெம்பரேச்சருக்கு ஈக்குவலண்டான டிஜிட்டல் வேல்யூ இருக்குது. அந்த டிஜிட்டல் வேல்யூவை எக்ஸாக்ட் டெம்பரேச்சரை மாற்றுறதுக்கு உண்டான ஃபார்முலா நம்மளோட டிஜிட்டல் வேல்யூ இன்டூ ஒரு சின்ன ஃப்ளோட்டிங் வேல்யூ. இது ஒரு யூனிவர்சல் ஃபார்முலா. நீங்கள் 8051 பிக்கு ஆமு எந்த கண்ட்ரோலுக்கு போனாலும் இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணால் ஒரு அனலாக் இன்புட், அனலாக்ல டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண இன்புட் கூட மல்டிப்ளை பண்ண எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்கும் டெம்பரேச்சர் ஈக்குவலான. அதே ஃபாரன்ஹீட்டை மாற்றணும்னா அதோட ஃபார்முலா இதுதான். என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சர் இன்டூ திஸ் வேல்யூ, அது வந்து மல்டிப்ளை ஆகி தான் டெம்புக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த வேல்யூவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் 32 ஆட் பண்ணோம். ஆட் பண்ண எக்ஸாக்ட் ஃபாரன்ஹீட் வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் இப்போ அதை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சர் என்ன, ஃபாரன்ஹீட் என்ன, தென் நெக்ஸ்ட் லைன் வரதுக்காக பிரிண்ட் லைன், தென் ஒரு குட்டி டிலே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டவுன்லோட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டூல்ஸ் சீரியல் மானிட்டர். ஸோ சீரியல் மானிட்டர் பார்த்தீங்களா, இப்போ ரூம் டெம்பரேச்சர் 27, அப்ராக்சிமேட்டாக ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஈக்குவல்னா ஃபாரன்ஹீட் வேல்யூ. சரி, இதில் உள்ள டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சது. சரி, இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. பட் நானே இது வரைக்கும் இப்படி டெஸ்ட் பண்ணலை. வெயிட். ஸோ இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டுருக்கேன். ஸோ இந்த ஹாட் வாட்டர் என்ன பண்ணோம், சுற்றி அதோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றும். ஸோ அந்த சென்சார் சென்ஸ் பண்ண நமக்கு டெம்பரேச்சரோட ரீடிங் டிஃபர் ஆகும். ஸோ ஐ திங்க் டிஃபர் ஆக ஆரம்பிச்சிச்சு. 28 டிகிரி சென்டிகிரேடுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா, 28.3 to 28.81. ஸோ டெம்பரேச்சர் இப்படி கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட்டு ஹாட் வாட்டர் சீக்கிரமாக ஆறிடும், அது இன்னொரு கதை. பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஸோ டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, 29 டிகிரி சென்டிகிரேடுக்கு போயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் மற்றபடி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் இதை பார்த்துட்டு மாற்றிடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மற்றபடி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஐடியாங்க. நீங்கள் ஒரு லைவாக ஏதாவது ஜஸ்ட் அவுட்புட் காட்ட போகிறீங்க அப்படின்னா, ஒரு 60 வாட்ஸ் பல்ப் எடுத்துக்கிட்டு பல்பை வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். ஸோ அந்த பல்ப்லேருந்து வரக்கூடிய ஹீட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஆன் பண்ணதுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் டெம்பரேச்சர் வந்து டிஃபர் பண்ணி காட்டிடலாம். ஓகே கைஸ், ஸோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக்.
ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இனி அதை சுற்றி இருக்கும் அந்த சென்சாரை சுற்றி இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபர் ஆக அந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு வந்து சின்னதாக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்மோஸ்ட் நம்ம மேபி பிடபிள்யூஎம் வச்சு அதை ஸ்டடி பண்ணுவோம். அந்த வீடியோவில் நம்ம வந்து மோட்டார் இன்டர்ஃபேசிங் பிடபிள்யூஎம்ஸ் அண்ட் ஸோ ஆன் லேர்ன் பண்ணிக்கலாம். பை பை கைஸ், see you. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. ஓகே, பை பை.